இந்த மாதிரி ஏ நான் மிஸ் பண்ணுறேன். டி பண்ணுங்க சார். சி கம்ஃபிங் வந்து சி டி இ ஜி எம்மு இருக்கா பார்க்கணும். எது பற்றியில் அப்போ எம்மு ஓகே எம்மு ஃபுல்லாக வருமா? வெல்கம் டு ஆமாம் இன்னும் ரீசெட் ஆயிடுச்சு. ரீசெட் அதான் சொல்கிறேன். பவர் சப்ளை மாற்றணும். சரி அதை மட்டும் கனெக்ட் பண்ணிடலாம். சரியா? சரி இது இப்போ இது வந்து ஐ கொடுக்குறேன். டவுன் ஆயிடுச்சு. ஜேனா ஜேக்கு பார்த்தீங்கன்னா அப்போ இது வந்து அப் ஆயிடும். கேனா டவுன். கே வந்து அப்பில் இருக்கா? மிஸ்டேக் பண்ணு. எல்லுக்கு டவுன் ஆயிடும். ஓகே அது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அதுக்கு மூவ் ஓகே. அடுத்தது நான் எல்லா மூமெண்ட் சேர்ந்து ஒரு ஓ ப்ரெஸ் பண்ணுறேன். மூமெண்ட்ஸ் கண்ட்ரோல் சர்வோ மோட்டார்ஸ் வச்சு நம்ம ஹேண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த சிஸ்டம். பார்த்தீங்கன்னா நம்ம 5 சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக கண்ட்ரோல் போய் ஆர்டினோ யூனோ அண்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ப்ளூடூத் மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம இப்போ ப்ளூடூத் மாடியூலை பவர் பண்ணியாச்சு. வாங்க நம்ம ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கூட பார்த்துவோம். ஸோ ஆர்டினோ ப்ளூடூத் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே ஜென்ரலாக இந்த மாதிரி ஆப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஆர்டினோ ப்ளூடூத் கண்ட்ரோலர் ஒன்று டவுன்லோட் பண்ணிடுங்க. தென் அதுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ளூடூத் பேர் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா HC05 நான் ஆல்ரெடி பேர் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா HC05 அவைலபிள் டிவைஸ் வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ளூடூத் மாடியூல். தென் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பின் கேட்கும். ஸோ 1 2 3 4 அதான் ஜென்ரல் பின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா HC05 நம்ம டிவைஸ் கூட பேர் ஆகிடுச்சு. தென் நம்ம ஆர்டினோ ப்ளூடூத் கண்ட்ரோலர் ஆப்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் ஜென்ரலாக அப்படி தான் இருக்கும். ஸோ கனெக்டிங் டு HC05 வரும். ஸோ இந்த கனெக்ஷன் நம்ம பிலீவ் பண்ணாமல் அகைன் நம்ம ரீகனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த கார்னரில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ரீகனெக்ட் ஆகும். ஸோ நம்மளோட டிவைஸ் என்ன டிவைஸ்னு பார்த்து அந்த டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணுவோம். கனெக்டட் இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்டட் டு HC05 வரும். ஸோ நம்ம இப்போ வந்து கான்ஃபிடென்ட்டாக மூவ் பண்ணலாம். ஸோ டெர்மினலுக்குள்ளே போவோம். ஸோ டெர்மினலுக்குள்ளே ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ நம்ம ஆல்ஃபபெட்ஸ் தான் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ண நம்மளோட ஹேண்டோட மூவ்மெண்ட் மாறும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இனிஷியலாக ஏ கொடுப்போம். கேபிட்டல் ஏ எல்லா லெட்டருமே கேபிட்டல். ஸோ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏக்கு நம்மளோட ஹேண்ட் ரிஸ்ட்டு மட்டும் மூவ் ஆகும். தென் பி பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து ரிஸ்ட்டு டவுன் ஆச்சு, பிக்கு வந்து ரிஸ்ட்டு அப் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபிங்கர்ஸ் பார்க்கலாம். ஸோ சி நம்ம கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா தம் ஃபிங்கர் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ டி பார்த்தீங்கன்னா தம் ஃபிங்கர் ரைஸ் ஆகுறாங்க. ஸோ தம் ஃபிங்கர் ரைஸ் ஆகிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் இ பாருங்க. ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக 90 டிகிரிஸில் இருக்கும். தென் கனெக்டிங் இந்த ஆங்கிள்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ எஃப். ஸோ எஃப்ன்றப்ப பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து அப்பில் வந்துடும். ஜி அப்போ வந்து